Assalamualaikum. Hi everyone, it's me Sujun. Welcome back to my channel. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. இது செய்கிறது இவ்வளோ ஈஸின்னு சத்தியமாக எனக்கு செஞ்சு பார்க்குற வரையும் தெரியாது. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டான அந்த கன்சிஸ்டன்சியும் சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கடலை மிட்டாய் ரெசிபிக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன். சேவ் பண்ணி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரநூறு கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துருங்க. மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கணும். அவங்க லோலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்து நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அதனுடைய தோலில் கொஞ்சம் கூட இல்லாமல் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கரிஞ்சும் போயிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கிங்க. 200 கிராம் கல் எடுத்துருக்கனால அதே அளவு ஈக்குவலான வெல்லமும் எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரையில் செய்யலாமான்னு தெரியல, ஆனால் வெள்ளத்தில் தான் இதை செய்யும் பர்ஃபெக்டாக இருக்கும். 200 கிராம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் வந்தவங்க 2 கிராம் சாப்பிட்டுட்டாங்க, நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ டோட்டலாக இதுவும் 200 கிராம் இருக்குது. இதை நல்லா தட்டிட்டு நம்ம இப்போது இதை கரைச்சிக்கலாம். ஒரு பேனில் இந்த 200 கிராம் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துனா போதும், ரொம்ப தேவையில்லை. 200 கிராமுக்கு ஒரு 1/4 கப்பு, பெரிய கிளாஸில் 1/2 கிளாஸ் செய்தால் கூட போதும், அந்தளவுக்கு இருக்கட்டும். இது டக்குன்னு உடனே கரைஞ்சிரும், ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது. ஸோ லைட்டாக இப்படி கிண்டி விட்டிங்கனாலே ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்துடும். வெல்லத்தில் எப்போயுமே அந்த தூசி கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதை நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி மட்டும் விட்டுட்டு நல்லா இதை வடிகட்டிக்கலாம். பாரு, இப்போ நல்லா இது கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து வடிகட்டிக்கிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் லைட்டாக இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போயிடும். ரொம்ப நேரம்லாம் இதுக்கு டைம் ஆகுது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஜஸ்ட் இதை வடிகட்ட தான் போகிறேன். இப்போ கரைச்சா மட்டும் போதும். ஸோ நல்லா டிசால்வ் ஆயிடணும் தண்ணியில். அவ்வளோதான். இப்போ நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். நான் இந்த கம்பி பதமோ அதெல்லாம் இப்போது எதுவும் நான் செய்யலை. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு ஃபில்டர் வச்சு இந்த சூடாக இருக்கும் பொழுதே இதில் டஸ்ட் ஏதாவது இருக்கும், அதுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டீல் வடிகட்டி ஃபில்டர் வச்சு பளிச்சுன்னு வடிகட்டிடலாம். ஸோ இப்போ தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோலே கூட வச்சுக்கிங்க. இது வந்து அந்த கொஞ்சம் கரிஞ்சிட்டா கூட இந்த கசப்பு டேஸ்ட் வந்துடும். கடல மிட்டாய் நல்லா இனிப்பாக கிறிஸ்பியாக இருக்கணும் இல்லையா? ஸோ வந்து சிம்லேயே வச்சுட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல். இந்த பதம் இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா திக்காகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இதுவும் பத்தாது, இன்னும் நல்லா திக்காகணும். நல்லா அந்த கேரமலைஸோட ஸ்மெல்லு செம்மையாக வரும். இப்போது சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஊற்றினா தண்ணி மாதிரி இருக்குல்ல, இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா திக்காக இருக்கணும். இது திக்காக இருக்க ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. அதிகபட்சமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்கும். பாருங்கள், இன்னும் நல்லா திக்காயிருச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுல்லையோ எதுலாவது நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா இது கையில் உருட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பதமும் இருக்கக்கூடாது, இது உருட்டு பதம் அப்படின்னு சொல்லுவாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இன்னும் நல்லா திக்காயிருக்கு. கையில் பக்கத்தில் ஏதாவது ஒரு பவுலில் தண்ணி கூட ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒன்று டக்குன்னு தெரியும். இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா அதுலேயும் டக்குன்னு அதை ஊற்றின உடனே ஆறணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு பவுல் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து பார்க்கும்போது அது உடஞ்சி இந்த கிறிஸ்பி சவுண்டு டக்குன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். அப்படி இருக்கிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வர்ற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப நேரம் ஆகுது அப்படிலாம் நினச்சிட்டு ஹையில் மட்டும் வச்சிடாதீங்க, கரைஞ்சி போயிட்டால் நல்லாவே இருக்காது, கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ நல்லா அப்படியே ஸ்லோவாக லோவில் வச்சுட்டே நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சி, நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிரும் பார்க்குறதுக்கு. நல்லா கரெக்டான பக்குவம்னா இதுதான். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக திக்காக இருக்குது இல்லையா? இது போட்டதுமே அழகாக அதில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஸோ ரொம்ப நேரம் டைமில் அதை போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே போட்ட உடனே ஒரு
மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கிங்க, ரொம்ப கிண்ட தேவையில்ல. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸ்டவ்வுக்கு இனிமேல் வரல. இதுவே நல்லா ஹீட்டாக இருக்கும். கையிலலாம் இந்த சுகரை வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க இந்த பாகு இது வந்து தொட்டுறாதீங்க, நல்லா சூடாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த சூட்லேயே வந்து இது நல்லா பிடிச்சிக்கும் க்ரிப்பாக. கடலை போட்டிருக்கோம் இல்லையா, பிடிச்சிக்கும். இதில் வந்து வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் வேணும்னா நமக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் எசன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை, இதுவே போதும். இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு மஸ்ட்டு. அதெல்லாம் ஆப்ஷனல், ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துறதா இருந்தால் சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். நல்லா உள்ளே ஒன்றும் பிடிச்சிக்கிற மாதிரி போட்ட உடனே டக்குன்னு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பிடிச்சிக்கும். நம்ம உள்ளேயும் நல்லா எல்லா பக்கமும் மேலே இருந்து உள்ளே இல்லாமல் ஆயிடும் சம்டைம்ஸ். அதனால் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக எல்லாம் பிடிச்சிக்கிச்சு. இது சூடாக இருக்கும் போதே கிண்டிடணும். கொஞ்சம் விட்டுட்டாலும் இது ஆறிடுச்சு அப்படின்னா கட்டி பிடிச்சிடும், அந்த கட்டியாயிடும் ஒரு மாதிரி. ஸோ கொஞ்சம் ஒட்டியும் கொஞ்சம் ஒட்டாமலும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஆகாமல் டக்குன்னு உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா நெய் தடவினா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ரொம்பலாம் தேவையில்லை, லைட்டாக நெய் போட்டு இதில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்பேட்டலால் நீங்கள் நல்லா நெய் கீழே எங்கே நீங்கள் எந்த பக்கம் அமுத்த போடுறீங்களோ அந்த பக்கம் நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி இதுலேயே அந்த எதில் செஞ்சோன்னா அந்த கரண்டியிலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா ஸ்பூனில் நெய் தடவிட்டு ஷேப் பண்ணிக்கிட்டேன். ஸ்கொயர் ஷேப்லேயே உங்ககிட்ட மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலே போட்டு அழகாக நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹீட்டு தாங்கக்கூடியதாக இருக்கணும். அதாவது பிளாஸ்டிக்லலாம் போட்டிங்கன்னா அது நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கிங்க. நல்லா இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், போதும், ரெடி ஆயிடும். இது சூடாக இருக்கும் பொழுதே இதை ஷேப் பண்ணிடணும். கொஞ்சம் ரொம்ப ஆறிட்டில் வந்து நல்லா கட்டியாயிரும், ஷேப் போட முடியாது, உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பாரை அப்படியே உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் உடனே அப்படியே இன்னொரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன், மாற்றிட்டு அப்படியே எதுனா பீஸ் பண்ணிக்க போகிறேன், போட்டுக்க போகிறேன். லைட்டாக அமர்த்தினாலே ஆயிரும். ஏன்னா இது ஹீட்டு போயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு, உள்ளே ஆறிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும். பீஸ் மட்டும் போட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை விட்டுட்டு வந்து பாருங்கள், செம்மையாக ரெடியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சவுண்டு கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டில் நல்லா தான் இருந்துச்சு, நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. மொத்தமாக ஒரு 10 மினிட்ஸ் அதை வறுத்து மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுருந்தீங்க அப்படிங்கன்னா இன்னும் டக்குன்னு ஆயிரும். அந்த பாகை மட்டும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த உடையிற பதத்துக்கு செஞ்சுருங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக. அதாவது ஃபேக்ட்ரியிலலாம் ஃப்ரெஷ்ஷாக கடலை மிட்டாய் ஃபேக்ட்ரியிலலாம் சாப்பிட்டு தான் தெரியும், அந்த டேஸ்ட்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம பேக் பண்ணி வீட்டுக்கு நம்ம வாங்குறதுக்குலாம் டைம் ஆகும், அது கொஞ்சம் பழசாயிரும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச உடனே சாப்பிட்றேன், அந்த டேஸ்ட்டே செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடலை மிட்டாய் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆமாங்க, அதுவும் வீட்டிலேயே செஞ்சோன்னா அவ்வளோதான், ஒரே நாளில் எல்லாமே காலியாக போயிடும். கொஞ்சம் பல்காக வாங்கி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாகவும் போயிடுச்சு இல்லையா? இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லையா? இதை தாராளமாக டெய்லியுமே நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம், ஹார்ட் டிசீஸஸ் ஸ்டாப் பண்ணோம், பெண்களுக்கு இந்த நிலக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் சாப்பிட்டா ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.